நம்ப வைத்து கழுத்தை அறுப்பதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? உங்களுடைய முதுகல் குத்துவதை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? இந்த நாட்டு மகாராஜா கொண்டு வந்த 3 வேளாண் சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு மீண்டும் ஒருவரை இந்த 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்களா இந்த நபர்கள்? இந்த சட்டங்களை நீக்குவதற்கான காரணம் வரக்கூடிய 5 மாநில தேர்தலாக இருந்ததா? தேர்தல் முடிந்த பின் இந்த சட்டங்களை மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து விடலாம், எங்களை யாருமே எதிர்க்க முடியாது என்கிற அந்த அகங்காரத்துடன் இந்த நாட்டு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு இந்த ரிப்போர்ட்டை பற்றி தெரிந்தால் கூட அரசாங்கமும் அமைதியாக இருந்தது. இந்த ரிப்போர்ட்டை பற்றின எந்த விதமான விவரம் வெளிவரவில்லை. ஆனால் திடீர் என்று தேர்தல் முடிவிற்கு பின் ஒரு நபர் வெளிவந்து இந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டிவிட்டார். எதை பற்றி யாருமே பேசக்கூடாது என்று பதுக்கி வைத்ததோ, சுப்ரீம் கோர்ட் எதை சீல் வைத்து பதுக்கி வைத்ததோ, அந்த ஃபைலை, அந்த ரிப்போர்ட்டை எப்படி ஒரு நபரால் வெளிவிடவும்? வணக்கம். நம்ப வைத்து கழுத்தை அறுப்பதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? உங்களுடைய முதுகல் குத்துவதை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? இந்த நாட்டு மகாராஜா கொண்டு வந்த 3 வேளாண் சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. அவர் வாயாலேயே வெளிவந்த அந்த வார்த்தைகள். ஆனால் அவர் நீக்கிய அந்த 3 வேளாண் சட்டத்தை மீண்டும் ஒரு முறை அவரே கொண்டு வர இருக்கிறாரா? அதற்கான திட்டங்களை அவருடைய தொண்டர்கள், அவருடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான பிளாட்ஃபார்மை போட தொடங்கிவிட்டார்களா? இந்த நாட்டு விவசாயிகள் 15 மாதங்களாக இந்த நாட்டு மக்களுக்காக, தன்னோட உரிமைக்காக, உங்களுடைய உரிமைக்காக, இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்திற்காக, இந்த நாட்டு எதிர்காலத்திற்காக போராடி வந்தார்கள். அவர்களை தீவிரவாதி என்று பட்டம் காட்டிய எத்தனை ஊடகங்கள், அவர்கள் காலிஸ்தானி என்று அவர்களை திட்டிய எத்தனையோ அரசியல்வாதிகள், அவர்களுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை நடத்தியது பிஜேபி கட்சி. இன்னைக்கு மீண்டும் ஒருவரை இந்த 3 வேளாண் சட்டத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையுமே பார்க்க தொடங்கிவிட்டார்களா இந்த நபர்கள்? இந்த சட்டங்களை நீக்குவதற்கான காரணம் வரக்கூடிய 5 மாநில தேர்தலாக இருந்ததா? தேர்தல் முடிந்த பின் இந்த சட்டங்களை மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து விடலாம், எங்களை யாருமே எதிர்க்க முடியாது என்கிற அந்த அகங்காரத்துடன் இந்த நாட்டு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? பிரதமர் மோடி அவர்கள் பொய் பேசினாரா? பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக இந்த சட்டங்களை மீண்டும் ஒரு முறை கொண்டு வர இருக்கிறாரா? இது போன்ற எத்தனையோ கேள்விகள். இதற்கான காரணம் ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வழி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 86% விவசாயிகள் இந்த 3 வேளாண் சட்டத்தை ஆதரவித்தார்களா? 86% விவசாயிகள். அப்போ டெல்லியில் ரோட்டில் போராடிய விவசாயிகளுக்கான அர்த்தம் என்ன? அந்த நபர்கள் போராடியது பொய்யா? அந்த போராட்டம் பொய்யா? இந்த ரிப்போர்ட் மட்டும்தான் அந்த அனைத்து உண்மையுமே எடுத்துக்காட்டி வருகிறதா? சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட் சீல் வைத்து மறைத்து விட்டது. இதை பற்றி எந்த விதமான டிஸ்கஷன் நடக்கவில்லை. இதை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு இந்த ரிப்போர்ட்டை பற்றி தெரிந்தால் கூட அரசாங்கமும் அமைதியாக இருந்தது. இந்த ரிப்போர்ட்டை பற்றின எந்த விதமான விவரம் வெளிவரவில்லை. ஆனால் திடீர் என்று தேர்தல் முடிவிற்கு பின் ஒரு நபர் வெளிவந்து இந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டிவிட்டார். யார் இந்த நபர்? யார் இந்த ரிப்போர்ட்டை எழுதினார் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க பாருங்கள். 3 வேளாண் சட்டத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக சுப்ரீம் கோர்ட் வரை நம் நாட்டு விவசாயிகள் போனார்கள். சுப்ரீம் கோர்ட் விவசாயிகளுக்கு ஆதரவாக உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க இந்த கமிட்டியிடம் ஒப்படைக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை இந்த கமிட்டியிடம் ஒப்படைக்கலாம். இந்த கமிட்டி இந்த நாட்டு விவசாயிகளுக்காக வேலை பார்க்கும், இவர்கள் கொடுக்கும் அந்த ரிப்போர்ட்டை வைத்து நாங்கள் முடிவை கூறுவோம் என்று ஒரு கமிட்டி அமைத்து விட்டது. இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் அசோக் குலாட்டி, விவசாய எக்ஸ்பர்ட், டாக்டர் பிரமோத் குமார் ஜோஷி, அனில் தன்வந்த் மற்றும் விவசாய அமைப்பின் தலைவர் பூபேந்தர் சிங் மான். பூபேந்தர் சிங் மான் அவர்களுடைய பெயர் வந்த உடனேயே அடுத்த நாள் காலையில் நான் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுகிறேன், இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற 3 நபர்கள் ஏற்கனவே எத்தனையோ மேடைகளில் எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்களை
விவசாய சட்டங்கள் 3 வேளாண் சட்டமும் நல்லது என்று கூறியிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். அரசாங்கம் எப்படி கூறி வருகிறதோ அவர்களுடைய மொழி வழியாகவே இவர்களும் பேசி வருகிறார்கள். அதனால் இவர்கள் நியாயம் கொடுப்பார்கள் என்று எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் அல்ல. அதனால் நான் வெளியேறுகிறேன். எந்த நபர்கள் மேடையில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்களோ அந்த நபர்கள் கொண்ட கமிட்டியை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும், எப்படி அவர்களை நம்ப முடியும் என்று கேள்வி கேட்டார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் விவசாய அமைப்பின் தலைவர் பூபேந்தர் சிங் மான் அவர்கள் வெளியேறிய பின் கூட அவருடைய கேள்விகளை சரிபார்க்கவில்லை. இந்த 3 நபர்களை வைத்தே இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. தன்னுடைய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கினார்கள். 12 ஜனவரி 2021 ஆண்டு இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. 13 மார்ச் 2021 ஆண்டு இந்த ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கமிட்டி ஒப்படைத்து விட்டது. ஆனால் இந்த ரிப்போர்ட்டை பற்றின எந்த விதமான செய்தியும் வெளிவரவில்லை. எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சுப்ரீம் கோர்ட் அல்ல இந்திய அரசாங்கம் வெளிவிடவில்லை. நவம்பர் 19, 2021 ஆண்டு திடீர் என்று பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு முன் வந்து இந்த 3 வேளாண் சட்டத்தை மிக ஆசையுடன் நான் கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு சில விவசாயிகளுக்கு நான் இதை புரிய வைக்க முடியவில்லை, இதற்கான பயன்களை புரிய வைக்க முடியவில்லை. அதனால் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நீக்கி விடுகிறேன் என்று கூறினார். நீங்க கூறியபடி அனைத்து விவசாயிகளுமே இந்த வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தால் எதற்காக ஒரு சில நபர்களுடைய மிரட்டலுக்கு நீங்க பயந்து இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நீக்கினீர்கள்? இந்த ரிப்போர்ட்டும் அதை தான் எடுத்து காட்டுகிறது. 86% விவசாயிகள் உங்களுடைய 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார்களாம். இத்தனை நபர்கள் ஆதரவு கொடுத்தால் நீங்க எதற்காக நீக்கினீர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதற்கான விடயம் உங்களால் கொடுக்க முடியாது. காரணம் 86% எந்த விவசாயிகள் இந்த 3 வேளாண் சட்டத்தை ஆதரவு கொடுத்தார்கள் என்று நீங்கள் கூறி வருகிறீர்களோ அது போலியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. 92 பக்கம் கொண்ட இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அனில் கன்வந்த் அவர்கள் இந்த ரிப்போர்ட்டை தனியாக, அதாவது மீதம் இருக்கக்கூடிய 3 கமிட்டி மெம்பர்ஸ்கள் டாக்டர் பிரமோத் குமார் ஜோஷி, அசோக் குலாட்டி மற்றும் வெளியேறிய விவசாய அமைப்பு தலைவர் பூபேந்தர் சிங் மான், இதில் யாருமே இவர் வெளிவிட்ட இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் இந்த வெளிவிட்ட ரிப்போர்ட் நேரத்தில் அவர்களிடம் இல்லாமல் இருந்தார்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் எதை மறைத்து வைத்ததோ, எதை பற்றி யாருமே பேசக்கூடாது என்று பதுக்கி வைத்ததோ, சுப்ரீம் கோர்ட் எதை சீல் வைத்து பதுக்கி வைத்ததோ அந்த ஃபைலை, அந்த ரிப்போர்ட்டை எப்படி ஒரு நபரால் வெளிவிட முடியும்? எந்த விதமான ஆக்ஷனும் எந்த விதமான ரியாக்ஷனும் இந்த நபர் மீது எதற்காக எடுக்கப்படவில்லை? எதற்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த நபரை பற்றி கேள்வி கேட்கவில்லை? எந்த ஃபைலை நாங்கள் சீல் வைத்து மறைத்து வைத்திருக்கிறோமோ அந்த ஃபைலை நீங்கள் எதற்காக வெளிவிட்டீர்கள் என்கிற எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படவில்லை. இதே தான் அரசாங்கத்துடைய வேலை. நேரடியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஃபைலை நான் வெளிவிடுகிறேன் என்று இவர் கூறியிருக்கிறார். I released the report of Supreme Court Committee on Farm Laws yesterday. With me is Sheela Nadare, a senior leader of Swatantra Bharat Party. இவர் ஒரு கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று நான் இந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டு விட்டேன். சுப்ரீம் கோர்ட்டிற்கு நான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேனோ அந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டு விட்டேன். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மிகவும் தைரியமாக இந்த படத்தை போட்டு வெளிவு காட்டியிருக்க இந்த நபர், இந்த ரிப்போர்ட் வெளிவந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே ஒட்டுமொத்த கோதி மீடியா இந்த ரிப்போர்ட்டை காட்டி நாங்கள் கூறியது உண்மையாகிவிட்டது, 86% விவசாயிகள் இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து வந்தார்கள், நீங்க தான் பொய் பேசி வந்தீர்கள், இந்த போராட்டம் அல்ல, இந்த போராட்டத்தில் தீவிரவாதிகள் தான் போராடி வந்தார்கள், இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய வேலை இங்கே நடந்து வந்தது என்கிற பொய் புரோபகண்டா, பொய் பிரச்சாரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த நபர்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். நேற்றிலிருந்து ஒட்டுமொத்த கோதி மீடியாவில் இதுதான் டிபேட்டாக எடுத்து காட்டப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த ரிப்போர்ட்டில் வெளிவந்த உண்மையை கொஞ்சம் பாருங்கள். 61 ஃபார்ம் குரூப்கள், விவசாய குரூப்கள் இந்த 3 வேளாண் சட்டமும் தேவை என்று கூறியிருக்கிறார்களாம். 61 அமைப்புகள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே எப்படி மோடி அரசாங்கம் இந்த பில்களை கொண்டு வந்ததோ, இந்த சட்டத்தை கொண்டு வந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை.
மீதம் இருக்கக்கூடிய அதாவது 73 அமைப்புகளிலிருந்து 61 அமைப்புகள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இதை அப்படி ஏற்றுக்கொண்டார்களாம். மீதம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சில மாற்றங்களுடன் இந்த 3 வேளாண் சட்டமும் தேவை என்று கூறினார்களா. அனில் கன்வந்த் அவர்களிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. இந்த 73 அமைப்புகள் எங்கிருந்து வந்தது, இந்த அமைப்புகளுடைய உண்மைத்தன்மை என்ன, இந்த அமைப்புகளுடைய பட்டியல் என்ன, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டிடம் கொடுத்து விட்டோம், அவர்கள் சீல் வைத்து அமுக்கி வைத்திருக்கிறார்கள், தேவைப்படும் போது சுப்ரீம் கோர்ட்டே இதற்கான விளக்கத்தை கொடுத்துவிடும். அதாவது உங்களால் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட முடியும், ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிக் டொமைனில் வைக்க முடியும், ஆனால் எந்த அமைப்புகளை நீங்க பார்த்தீர்களோ, எந்த அமைப்புகளை நீங்க சந்தித்தீர்களோ அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க மாட்டேன், அதற்கான பட்டியலை நான் வெளியிட மாட்டேன். இந்த ரிப்போர்ட்டில் இவர் எழுதிய பொய்யை கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். 40க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த 40 அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியிடம் கூட அனில் கன்வந்த் அவர்கள் போய் பேசவில்லை, அவர்களுடைய கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நாட்டிற்கு, இந்த விவசாயத்திற்கு என்ன தேவை, விவசாயிகளுடைய குறை என்ன, அவர்கள் என்ன கேட்கிறார் என்கிற எந்த கேள்வியும் நேரடியாக இவர் போய் கேட்கவில்லை. அனைத்துமே போர்ட்டல் வழியாக, போஸ்டல் கேள்விகள் வழியாக கேட்டாராம். அதற்கு பதிலாக அவர்கள் கொடுத்த பதிலை வைத்து இந்த ரிப்போர்ட்டை தயாரித்து விட்டாராம். அதாவது ஆன்லைன் இன்டர்நெட்டில் போய் ஒரு விவசாயி உட்கார்ந்து இவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க பாராம், இல்லை போஸ்டல் அதாவது லெட்டர் எழுதி இவருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவை என்று எழுதி விட்டுவாராம். இது இந்த ரிப்போர்ட்டுடைய அடிப்படையாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் நம் நாட்டு விவசாயிகளை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இந்த நபர்கள். இது மட்டுமல்ல, இந்த ரிப்போர்ட்டை நேற்று வெளிவிட்ட பின் இதே நபர் கூறிய இன்னொரு வார்த்தை, இவருடைய ஒரு விவசாய அமைப்பும் இருக்கிறதா, அந்த விவசாய அமைப்பை வைத்து 1 லட்சம் விவசாயிகளுடன் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தில் நான் இறங்கப் போகிறேன் என்று ஒரு அறிவிப்பையும் கொடுத்து விட்டார் இந்த நபர். 1 லட்சம் விவசாயிகள். சிந்தித்து பாருங்கள், எதற்காக 3 வேளாண் சட்டத்தையும் திரும்ப கொண்டு வருவதற்கான இந்த போராட்டம். இந்த போராட்டத்தை தான் கடந்த எத்தனையோ மாதங்களாக பிஜேபி நபர்கள் கொண்டாடி வருகிறார்கள், எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இந்த 3 வேளாண் சட்டமும் இந்தியாவிற்கு தேவையான சட்டங்கள், இதை நீக்கக்கூடாது. இந்த ரிப்போர்ட்டிலும் இவர் இதை தான் எடுத்துக்காட்டியிருக்கிறார். நாங்கள் அதாவது இந்த கமிட்டியை சார்ந்த மற்ற மெம்பர்ஸ்கள் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நீக்கக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை எடுத்து வைத்திருந்தோம், இந்த ரிப்போர்ட்டில் அதை எடுத்து வைத்திருந்தோம். ஆனால் மோடி அரசாங்கம் திடீரென்று இந்த 3 வேளாண் சட்டத்தையும் ரிப்பீல் செய்து விட்டது. இதற்கு நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை தயாரிக்கவில்லை. இந்த ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டது இந்த 3 வேளாண் சட்டமும் இந்தியாவிற்கு தேவை என்று யார் பொய் பேசி வருகிறார் என்று நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அதாவது இந்த 3 வேளாண் சட்டத்தை ஒரு ஆர்கனைஸ் வழியாக ஃப்ரண்ட் லைன் நின்று நடத்திய ஒரு அமைப்பு. இவர்களை தாண்டி இன்னும் ஒரு 40 அமைப்புகள் இவர்களை ஆதரவு கொடுத்து வந்தார்கள். இவர்களிடம் இந்த ரிப்போர்ட்டை பற்றி கேட்டபோது, இந்த நபரை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது போன்ற ரிப்போர்ட்டை தான் இது எழுதியிருப்பார் என்று. ஏற்கனவே அதாவது இந்த கமிட்டியில் சேர்க்கப்படுவதற்கு முன் இந்த சட்டங்களை பாராட்டி புகழ்ந்து பேசிய நபர் இந்த நபர். மீதம் இருக்கக்கூடிய 2 நபர்களும் இவரை போன்ற நபர்களாக தான் இருந்தார்கள். அதனால் இவர்களை பார்த்தோ இவர்களை பற்றியோ நாங்கள் பேச தயாராகவில்லை. நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கமிட்டி அமைத்த போதே இதற்கான எதிர்ப்பை தெரிவித்தோம். இந்த நபர் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுகிறேன். நம் நாட்டு விவசாய போராட்டத்தில் மிக முக்கியமான கேள்வி எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். நம் நாட்டு விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது பணம் கிடைக்க வேண்டும். அவர்கள் விலை வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் எம்எஸ்பி விலை கிடைக்க வேண்டும் என்று அனில் கன்வந்த் அவர்கள் அந்த நேரத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த நாட்டில் எம்எஸ்பி வரக்கூடாது, இந்த நாட்டு விவசாயிகளுக்கு எம்எஸ்பி விலையில் பொருட்கள் விற்கப்படக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படி இவர்கள் எம்எஸ்பியை சட்டமாக மாற்றிவிட்டார்கள்னா இந்த நாட்டின் நஷ்டம் நிச்சயம். இந்த நாட்டிற்கு மேலே வரக்கூடிய பொருளாதார அடி மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதனால் எம்எஸ்பியை கொண்டு வராதீர்கள். விவசாயிகளுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த நபருக்கு எதிராக எத்தனையோ விவசாய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தார்கள். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எந்த விதமான ரியாக்ஷனும் சுப்ரீம் கோர்ட் சைடிலும் வரவில்லை, அரசாங்கத்தின் சைடும் வரவில்லை. ஒரு சுப்ரீம் கோர்ட்டால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டியின் மெம்பர் எந்த அளவில் வெளிப்படையாக இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக பேசி வருகிறாரோ அந்த நபர் வெளிவிட்ட ரிப்போர்ட்டை நீங்க எப்படி நம்புவீர்கள்? சிந்தித்து பாருங்கள்.
கடந்த 15 மாதங்களாக 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னோட உயிரை இழந்திருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் ரோட்டில் இறங்கி இருக்கிறது. விவசாய போராட்டத்தில் அமைதியாக போராட்டத்தை நடத்தி வந்த நம் நாட்டு விவசாயிகளை நசுக்கி கொன்ற ஜீப், இதே பிஜேபி அமைச்சருடைய மகன் இன்னைக்கு பெயிலில் வெளிவந்து விட்டார். அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் நடக்கவில்லை. ஆனால் விவசாயிகளுடைய கதி, அவர்களுடைய நிலை, இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த போராட்டம் வெடிக்கப் போகிறதாம். அதுவும் விவசாய போராட்டத்தை 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் கொண்டு வருவதற்காக. அனில் கன்வந்த் அவர்களை பற்றி நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இது போன்ற நபர்களை சுப்ரீம் கோர்ட் கமிட்டியில் சேர்த்து இவர்கள் நியாயத்தை வழங்குவார்கள், நீங்கள் நம்பியிருங்கள். இவர்கள் கொண்டு வரக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். விவசாயிகளுக்காக தான் இந்த நபர்கள் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கார்கள் என்று எத்தனையோ விஷயங்கள் எடுத்து வைத்தது. அந்த காலகட்டத்திலும் எத்தனையோ விவசாய அமைப்புகள், எத்தனையோ விவசாயிகள் இவருக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஆனால் யாருமே இவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை. இந்த ரிப்போர்ட்டை இன்னும் ஆழமாக பார்க்கும்போது 13.3% விவசாயிகள் மட்டும்தான் இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கினார்களாம். 85.7% விவசாய அமைப்புகள், விவசாயிகள் இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார்களாம். அதாவது 3.3 கோடி விவசாயிகளிடம் இந்த ரிப்போர்ட் எடுக்கப்பட்டதா. இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த இந்த ரிப்போர்ட். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா 266 விவசாய அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதிலிருந்து நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறோம். ஆக மொத்தம் 73 விவசாய அமைப்புகளிடம் இந்த பேச்சுவார்த்தை நடத்துதா. இதில் 3,83,00,000 விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய இந்த அமைப்புகள். இதிலிருந்து 61 விவசாய அமைப்புகள், அதாவது 3.3 கோடி விவசாயிகள் இதற்கான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், சில்லறை விவசாயிகள் இதை எதிர்த்தார்கள். அவர்களுடைய கூட்டத்தை தான் நீங்கள் பார்த்தீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின் எத்தனையோ கேள்விகளும் வெளிவர தொடங்கிவிட்டது. முதல் கேள்வி, இந்த ஒட்டுமொத்த கமிட்டியில் 4 நபர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு நபர் ஏற்கனவே வெளியேறிவிட்டார். மீதம் இருக்கக்கூடிய 3 நபர்கள். அந்த 3 நபர்களிடமிருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது? இந்த நபர் மட்டும் எதற்காக வெளிவந்து இந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்? அதுவும் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து, தேர்தல் ரிசல்ட்கள் வெளிவந்ததற்கு பின். எதற்காக? போன வருடம் மார்ச் மாதத்திலிருந்து இந்த வருடம் மார்ச் மாதம் வரை இந்த நபர் அமைதியாக இருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் நீக்கிய போது இந்த சட்டம் இதற்கு மேல் செல்லுபடியாகாது என்று கூறிய பின் கூட எதற்காக இந்த நபர் அமைதியாக இருந்தார்? 3 நபர்களிலிருந்து 2 நபர்கள் எதற்காக இன்னும் அமைதியாக இருக்கிறார்கள்? அதாவது தன்னுடைய இஷ்டப்படி இந்த நபர் இந்த ரிப்போர்ட்களை வெளிவிட்டாரா? மிகப்பெரிய கேள்வி. அடுத்த கேள்வி, இந்த கமிட்டியில் இருந்த 3 நபர்களில் இந்த ஒரே ஒரு நபர் தான் அடிக்கடி வெளிவந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வந்தார். அதுவும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக, இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக. மீதம் இருக்கக்கூடிய 2 நபர்களும் இந்த அளவில் ஸ்டேட்மெண்ட்டுகளும் கொடுக்கவில்லை. அவர்கள் வெளிவந்து இந்த ரிப்போர்ட்டையும் லீக் செய்யவில்லை. அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி, இந்தியாவில் அடிக்கடி இது போன்ற பிரச்சனைகள் கிளம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்தியாவில் எதை பிரதமர் மோடி நீக்கினாரோ, எந்த திட்டத்தின் வழியாக இதை கொண்டு வர பார்த்தாரோ, அதை மீண்டும் ஒரு முறை கொண்டு வர வேண்டும். என்ஆர்சி காலகட்டத்தில் இதே போன்ற விஷயம் தான் நடந்தது. போராட்டத்திற்கு எதிராக இன்னொரு போராட்டம், என்ஆர்சியை எதிர்த்து ஒரு போராட்டம், அதை ஆதரவு கொடுத்து இன்னொரு போராட்டம் பிஜேபியினர்கள் நடத்தி வந்தார்கள். டெல்லி கலவரத்திற்கான காரணம் இதுதான். ஒரு பக்கம் என்ஆர்சியை ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள், இன்னொரு பக்கம் அதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் மோதிக்கொண்டார்கள். டெல்லியில் ரைட்ஸ் வெடித்தது. இன்னைக்கு விவசாய போராட்டத்திற்கு எதிராக இன்னொரு போராட்டம். விவசாயிகள் போராடும் போதும் இதே போன்ற போராட்டங்களை பிஜேபி நபர்கள் நடத்தினார்கள், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அந்த தருணத்தில் விவசாய ஒற்றுமைக்கு முன், விவசாயிகளுடைய அமைதி போராட்டத்திற்கு முன் இவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்தார்கள் கலவரத்தை தூண்டுவதற்காக. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை, அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பால் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை. இன்னைக்கு விவசாயிகள் கலைந்து போய்விட்டார்கள். அதனால் அனில் கன்வந்த் போன்ற நபர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய சொந்த லாபத்திற்காக
மீண்டும் ஒரு முறை இன்னொரு போராட்டத்தை நடத்த போறார்களாம். 1 லட்சம் விவசாயிகள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம். அக்டோபர் 2ஆம் தேதி. அதற்கு பின் குஜராத் மற்றும் கர்நாடகா தேர்தல் வர இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் நம் நாட்டு விவசாயிகளுடைய முதுகில் இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கத்தியால் குத்தி வருகிறது. அவர்களுடைய கழுத்தை அறுத்து வருகிறார்கள், நம்ப வைத்து அழித்து வருகிறார்கள். ராகேஷ் टिकैत அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை கேட்டு விடுங்கள். 3 कृषि कानूनों के समर्थन में घनमंड ने सुप्रीम कोर्ट को सौंपी रिपोर्ट सार्वजनिक कर साबित कर दिया कि वे केंद्र सरकार की कठपुतली है। इसकी आड़ में इन बिलों को फिर से लाने की केंद्र की मंशा है तो देश में और बड़ा किसान आंदोलन खड़े होते देर नहीं लगेगी. PMO को டாக்ஸ் செய்திருக்கிறார். PTI மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அனைவருக்குமே டாக்ஸ் செய்திருக்கிறார். 3 வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை பப்ளிக் டொமைனில் எடுத்து வைத்த தன்வந்த் எந்த அளவில் அரசாங்கத்திற்கு சாதகமாக அரசாங்கத்திற்காகவே வேலை பார்த்து வந்தார் என்று வெளிப்படையாக அந்த உண்மை வெளிவந்து விட்டது. இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை இந்த 3 வேளாண் சட்டத்தையும் திணித்து விடலாம் என்று ஆசையில் இருந்தால் ஒரு நொடி பிடிக்கும் மீண்டும் ஒரு முறை அதே போன்ற ஒரு போராட்டத்தை கொண்டு வருவதற்காக ஜாக்கிரதை, எச்சரிக்கை. கடைசியாக இன்னொரு விவசாய தலைவர் போட்ட ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின் யோகேந்திர யாதவ் அவர்கள் போட்ட இந்த ட்வீட், गजब रिपोर्ट है भाई, बनी थी कानूनों पर किसानों की शिकायत सुनने के लिए. வித்தியாசமான இந்த ரிப்போர்ட்டாக இருக்கிறது. இந்த கமிட்டி அமைத்தது விவசாயிகளுடைய குறைகளை கேட்பதற்காக. ஆனால் நடந்தது என்னவென்று நீங்க பாருங்கள். कानूनों का विरोध कर रहे 450 से भी अधिक एक भी संगठन इसमें मिला नहीं. किसानों के पास ये गए नहीं. 450க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதிலிருந்து ஒரு அமைப்பிடம் கூட இந்த நபர்கள் வரவில்லை. அந்த அமைப்பிலிருந்து ஒரு நபர் கூட இந்த நபர்களை போய் சந்திக்கவில்லை. அப்போ ரிப்போர்ட் எப்படி தயாரித்தார்கள்? लेकिन गुमनाम 73 किसान संगठन और ऑनलाइन जवाबों के सहारे काले कानूनों को सही बता रही है. ஆனால் பேர் தெரியாத 73 அமைப்புகளை கொண்டு அவர்களிடம் ஆன்லைன் வழியாக இன்டர்நெட் வழியாக கேள்விகளை கேட்டு அவர்கள் கொடுத்த பதிலை வைத்து இந்த 3 வேளாண் சட்டத்தை சரி என்று எடுத்து காட்டுகிறது இந்த ரிப்போர்ட். எவ்வளவு பெரிய ஸ்கேம் என்று நீங்களே பாருங்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார். விவசாயிகள் இந்த நாட்டுடைய உயிர் மூச்சு. விவசாயிகள் இல்லை என்றால் இந்த நாடு இல்லை. இந்த நாட்டுடைய ஆன்மா அழிந்துவிடும். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் விவசாயிகளுக்கு எதிராக கொடி பிடித்திருக்கிறார்கள். இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமா அல்ல இந்த நாட்டை அழித்துவிட வேண்டுமா என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டில் விவசாயிகள் அழிந்துவிட்டால் இந்த நாடு எப்படி உயிர் வாழும் என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். கவனமாக இருங்கள். இந்த பதிவிற்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.